ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி குரூப் 2 தேர்வுகளுடைய ஒரிஜினல் வினாத்தாள் வினைகளுடன் பார்க்க போகிறோம். 2009 நடந்த கொஸ்டின். டிஎன்பிசி குரூப் 2 அண்ட் குரூப் 2 தேர்வுடைய ஒரிஜினல் வினாத்தாள் விடைகொள்வது 2009. கிளைகாலிசிஸ் என்பது டேஸின் மாற்றமாகும். குளுக்கோஸில் இருந்து பைருவிக் அமிலம். புரோட்டோபிளாசம் என்பது வாழ்வின் மூலாதாரம் என்று அழைத்தவர் ஹக்ஸ்லி. ஏடிபி என்பது ஒரு மூலக்கூறு. அது அதிக ஆற்றல் கொண்ட பாஸ்பேட் இணைப்பை பெற்றுள்ளது. ஓராண்டு பருவ தாவரங்களில் வாயு பரிமாற்றம் முக்கியமாக டேஸ் வழியாக நடைபெறுகிறது. இலை துளை. மனிதனில் நடைபெறும் காய்ச்சலா சுவாசத்தின் இறுதிப் பொருள் லாக்டிக் அமிலம். நாளமில்லா சுரப்பிகள் என்பவை நாளங்கள் இல்லாத சுரப்பிகள். சுரக்கும் பொருட்களை இரத்தத்தில் விடுவிக்கின்றன, ஹார்மோன்களை சுரக்கின்றன. இவை அனைத்தும் சேர்ந்ததான் நாளமில்லா சுரப்பிகள். ஹெபேரின் என்பது இரத்த உறைதலை தடுப்பது. கீழ்கண்டவற்றுள் இது மெண்டலின் இரட்டை பண்பு கலப்பு விகிதம் ஆகும். 9:3:3:3. உலக எய்ட்ஸ் தினம் கடைபிடிக்கப்படும் நாள் டிசம்பர் 1 கீழே குறிப்பிட்டுள்ள தமிழ் இதழ்களுள் எந்த இதழ் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் அரசியல் விழிப்புணர்ச்சி ஏற்பட முக்கிய பங்காற்றியது? சுதேசமித்திரர். மனிதனின் இதய துடிப்பின் தோற்றத்தில் கீழ்கண்டவற்றிலிருந்து தவறான விடையை தேர்ந்தெடுக்க. 1 மற்றும் 4வது விடை தவறானது. சைனோ ஆரிக்குலர் கணு எஸ்ஏ கணு பேஸ் மேக்கராக செயல்படவில்லை. இது தவறு. பேஸ் மேக்கர் இடது ஆரிக்கிளின் மேல்புறத்தில் உள்ளது. இதுதான் தவறான விடை. சைனோ ஆரிக்குலர் கணு பேஸ் மேக்கராக செயல்படுகிறது அப்படிங்கிறது சரியான விடை. பேஸ் மேக்கர் வலது ஆரிக்கிளின் மேல்புறத்தில் அமைந்துள்ளது. இதுவும் சரி. தூத்துக்குடியில் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனியை தோற்றுவித்தவர் பெயர் என்ன அப்படின்னா வ.உ.சி. சிதம்பரனார். தமிழ்நாட்டில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 2006. முதியோர் காதல் என்ற பாடலை எழுதிய கவிஞர் யார்? பாரதிதாசன். 2006 ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டிகள் நடைபெற்ற நாடு ஜெர்மனி. பட்டியல் 1, பட்டியல் 2. வ.உ.சி. திலகரின் வாழ்க்கை வரலாறு. கண்ணதாசன் மாங்கனி. திருவிக பெண்ணின் பெருமை. அப்துல் ரஹ்மான் முட்டை வாசிகள். தமிழ்நாட்டில் தற்போது தொலைக்காட்சி தொழிற்சாலை தொடங்கப்பட உள்ள இடம் எது? ஸ்ரீபெரும்புதூர். பின்வரும் விருதுகளில் தமிழ் வளர்ச்சித்துறையால் வழங்கப்படாத விருது எது? கலைமாமணி விருது. இரட்சணிய யாத்திரகம் என்ற கிறிஸ்தவ பெருங்காப்பியத்தின் ஆசிரியர் யார்? எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. நாட்டுப்புற நடனக்கலை சார்ந்த ஒன்றை கீழ்கண்டவற்றில் தேர்வு செய்க. காவடி ஆட்டம். கீழ்கண்ட அரசர்களுள் யார் கவிராஜா என்ற பட்டத்தை பெற்றிருந்தார்? சமுத்திரகுப்தர். இந்தியாவில் சமய அமைதியின்மை என்று கூறப்படும் காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டு. மகாவீரரின் மறுபெயர் வர்த்தமானார். பிரகஸ்பதி ஏற்படுத்திய தத்துவ முறையின் பெயர் சார்வாகம். சாங்கியம் என்பதன் பொருள் எண். ஆரிய சமாஜத்தை தோற்றுவித்தவர் தயானந்த சரஸ்வதி. மத்துவா ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறது பஞ்சபேதம். மத்துவா அப்படிங்கிறது பஞ்சபேதம். சரியான விடையை காண்க. மாணிக்கவாசகர் என்பவர் திருவாத ஊர் முனிவர் என்று அழைக்கப்பட்டவர். தமிழ் மறைகள் பாடியது 4 முனிவர்கள். 5வது வேதம் என்பது ஆயுர் வேதம். அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்கும் அதிகாரத்தை இந்திய பாராளுமன்றத்திற்கு வழங்கிய சட்ட திருத்தம். இதை கொடுத்திருக்க எந்த சட்ட திருத்தமும் கிடையாது. ஆன்சர் 24வது சட்ட திருத்தம். இந்திய பாராளுமன்றத்திற்கு அடிப்படை உரிமைகளை மாற்றியமைக்க அதிகாரம் தரும் சட்ட திருத்தம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள நீதி மறு ஆய்வின் அடிப்படை சட்டத்தினால் ஏற்படுத்தப்பட்ட முறை. நிதி நெருக்கடி காலங்களில் ஜனாதிபதி மாநில அரசாங்க அதிகாரிகள் உட்பட உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் சம்பளங்களை குறைத்தார். பின்வரும் மாநிலங்களில் சமீபத்தில் சரத் 356 பயன்படுத்தி கலைக்கப்பட்ட மாநில அரசு எது? பீகார். எந்த வருடத்தில் பெரியார் ஐஸ்டிஸ் கட்சியை திராவிட கழகமாக மாற்றி அமைத்தார்? 1944. மனித வளர்ச்சி குறியீட்டில் சேர்க்கப்படாத சமுதாய பொருளாதார காரணிகள் யாவை? குழந்தை இறப்பு விகிதம். அடிப்படையின்மை வேலையின்மை எதனால் ஏற்படுகிறது? பற்றாக்குறையான உற்பத்தி திறனால். இந்தியாவில் வறுமை கோட்டையை நிர்ணயித்த கமிட்டி எது? லக்கடா வாலா கமிட்டி. தமிழகத்தின் மக்கள் தொகை 2001ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி எவ்வளவு? 62.4 மில்லியன். இந்திய திட்டக்குழு எது அப்படின்றா 1950ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. அடுத்து இது ஒரு ஆலோசனை அமைப்பு. 11 எண்களின் சராசரி 60 ஆகும். முதல் 6 எண்களின் சராசரி 58 ஆகவும் கடைசி 6 எண்களின் சராசரி 63 ஆகவும் இருந்தால் 6வது எண்ணின் மதிப்பு 66. மேக்ஸுக்கு ஆன்சர் மட்டும் இருக்கு. டீடைல் ஆன்சர் பின்னாடி நான் அட்டாச் பண்ணிட்டேன். 10 ஆண்டுகளுக்கு முன்னர் ஏயின் வயது பியின் வயது பாதியாக இருந்தது. தற்போதைய அவர்களின் வயது விகிதம்
3:4 எனில் அவர்களின் தற்போதைய வயதுகளின் கூடுதல் என்ன? 35 வருடங்கள். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 18,000. மக்கள் தொகை முதல் வருடத்தில் 10%, இரண்டாவது வருடத்தில் 20% உயருமானால் 2 வருடங்கள் கழித்து அந்நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு? 23,760. ஒரு வட்டத்தின் ஆரத்தில் 50% குறையும் போது அதன் பரப்பளவின் குறைவு 25%. மாறுபாட்டு கெழுவினை கணக்கிடும் வாய்ப்பாடு SD/mean × 100. Q1, Q2 மற்றும் Q3 என்பவை ஒரு புள்ளி விவரத்தின் முதல் மற்றும் இரண்டாம் மூன்றாம் கால்மானங்கள் எனில் கால் விளக்க குணகம் ஆனது Q3 - Q1/Q3 + Q1. 2, 4, 5, 6, 8 என்ற புள்ளி விவரத்தின் திட்ட விளக்கம் 2. 12, 7, 3, 17, 7, 10, 7, 9, 14 என்ற புள்ளி விவரத்தின் முகடு மதிப்பு 7. கீழ்கண்டவற்றுள் மாறுபட்டது எது? புரோகிராம். கீழ்கண்டவற்றுள் எது மென்பொருள் இல்லை? ஃபோர்ட்ரான். ஒரு பொருளின் வேகம் ரெட்டிப்பாகும் போது அதன் இயக்க ஆற்றல் 4 மடங்காகும். ஒரு பொருள் சீரான திசைவேகத்தில் செல்லும் போது அதன் வேக வளர்ச்சி 0. டைனமோவின் தத்துவத்தை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. மின் சாதனங்களுக்கு புவி இணைப்பு தரப்படுவது மின் குறுக்கு ஏற்படும் போது மின்னோட்டம் கெடுதல் விளைவிக்காமல் பூமியை சென்றடைய. பனிக்கட்டியுடன் சாதாரண உப்பு கலக்கப்படும் போது உருகுநிலை குறையும். DNA என்பது எதனால் உண்டாக்கப்பட்டது? நியூக்ளியோடைடுகள். இரும்பு துருப்பிடித்தல் கீழ்கண்டவற்றுள் எது என தெரிவு செய்க. ஆக்சிஜனேற்றம். பட்டியல் 1, பட்டியல் 2. அம்மோனியம் சல்பேட் உரம், குளோரோஃபாரம் மயக்க மருந்து, கார்பன் ஒடுக்கி, ஹைட்ரஜன் நிறம் நீக்கி பெராக்சைடு. கூற்று மற்றும் காரணம். ஏ தவறு, ஆனால் ஆர் சரி. குடிக்கும் சோடா சிறிது அமிலத்தன்மை உடையது. தவறு. அதில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது. சரி. குடிக்கும் சோடாவில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளது என்பது சரி. செறிவூட்டப்பட்ட யுரேனியம் என்பது யுரேனியம் 235. மிகவும் வேகமாக வளரக்கூடிய மரம் எது? யூக்கலிப்டஸ். தமிழ்நாட்டில் கூடங்குளம் அணுமின் நிலையம் கீழ்கண்ட எந்த நாட்டின் துணையோடு அமைக்கப்படுகிறது? ரஷ்யா. தமிழ்நாட்டில் நிலக்கரி சுரங்கம் அமைந்துள்ள இடம் நெய்வேலி. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று குடும்ப கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சையாகும்? விந்து குழாய் அகற்றல். ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,76,400. வருடத்திற்கு 5% அதிகரித்தால் 2 வருடம் கழித்து அந்நகரத்தின் மக்கள் தொகை 1,94,481. இந்திய தேர்தல் ஆணையம் தனது 50ஆம் ஆண்டு நிறைவை கண்ட தினம் ஜனவரி 17, 2001. ராவ் மன்மோகனின் பொருளாதார முன்னேற்ற வரையறை எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டது? 1991. குஜராத்தில் புவி அதிர்ச்சி ஏற்பட்ட நாள் ஜனவரி 25, 2001. பின்வருவனவற்றில் யார் தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைமை பொறுப்பை தற்போது ஏற்றுக்கொண்டவர்? முகமது ஷஃபி குரேஷி. மத்திய கல்வி நிறுவனங்களில் OBC இட ஒதுக்கீட்டின் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட அரசியல் பிரமுகர் யார்? வீரப்ப மொய்லி. பொகோரா இரும்பு எஃகு தொழிற்சாலை அமைந்துள்ள மாநிலம் ஜார்க்கண்ட். நீலகிரி மலை ஒரு பகுதியாக அமைந்துள்ள தொடர் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடர். தமிழ்நாட்டின் புகழ்பெற்ற ஜவுளி சந்தை ஈரோடு. மணிமுத்தாறு அணைக்கட்டு அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி. கூற்று காரணம் இரண்டுமே சரியானது. வறட்சி என்பது படிப்படியாக நடைபெறுகிற ஒரு நிகழ்ச்சி. ஆதலால் இந்நிகழ்ச்சியை துல்லியமாக முன்கூட்டியே தெரிவிப்பது கடினமான ஒன்று. சரி. சொற்பமான மழைப்பொழிவும் மற்றும் அதீத அளவில் நிலத்தடி நீரை உறிஞ்சுதல் நிலைமையை மேலும் மோசமாக்குகிறது. சரி. பட்டியல் 1, பட்டியல் 2. சென்னை 13 டிகிரி வடக்கு, 81 டிகிரி கிழக்கு. உறைந்த மண்டலங்கள் துருவங்கள். புவி அச்சு சுழற்சி. சந்திர கிரகணம் 100 நிமிடங்கள். கீழ்காணும் சொற்றொடரில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். காற்று மற்றும் புவி சுழற்சி ஆகியவற்றை பொறுத்து நீரோட்டங்களின் திசைகள் அமைகின்றன. சரி. தென் அரைக்கோளத்தில் 55 டிகிரி அட்சரேகை கோட்டிற்கு தெற்கே அமைந்துள்ள நீர்ப்பரப்பின் பெயரானது தென் பெருங்கடல். ஒரிசா கடற்கரை பெரும் புயலால் தாக்கப்பட்ட நாட்கள் 29 அக்டோபர் 1999. கடலின் அடியில் ஏற்படும் நிலநடுக்கத்தால் உருவாகும் நீண்ட ராட்சத பேரழிவு அலைகள் கடற்கோள்கள் ஆகும். மெய்கீர்த்தி என்பது கல்வெட்டின் வரலாற்று முகவுரை. சமூகவியல் என்ற சொல் தோற்றுவிக்கப்பட்டது லத்தீன் கிரேக்க சொல்லில் இருந்து. சமூகவியல் என்ற சொல்லை தோற்றுவித்தவர் காம்டே. யாருடைய ஆட்சி காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் பழக்கத்தில் இல்லை? பல்லவர்.
ஆரியர்கள் இந்தியாவில் நுழைந்தது மட்டும் அல்லாதது, தங்களுடைய கலாச்சாரத்தை தமிழ் கலாச்சாரத்துடன் எதன் மூலம் புகுத்தினர்? குடும்ப அமைப்பு. இந்திய அரசியலமைப்பின் முகவுரையை தயாரித்தவர் ஜவஹர்லால் நேரு. லோக்சபாவிற்கு யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுவது நேரடி தேர்தலினால். அடிப்படை உரிமைகள் அரசியலமைப்பின் மனசாட்சி என்று அழைத்தவர் யார்? நேரு. அரசு கொள்கையினை நெறிப்படுத்தும் கோட்பாடுகள் எந்த அரசியலமைப்பில் இருந்து எடுக்கப்பட்டது? அயர்லாந்து. ஜனாதிபதியின் பாராளுமன்ற உரையை தயாரிப்பவர் பிரதம அமைச்சரால் மற்றும் கேபினெட்டின் ஒப்புதலோடு. இரட்டைப்பதிவு கணக்கு பதிவியல் முறையினை கண்டுபிடித்தவர் லுகா பேசியாலா. இந்தியாவில் பின்பற்றப்படும் வங்கி முறை கலவை வங்கி முறை. 2008-2009 ஆண்டு நிதி ஆண்டிற்கான வருமான வரி விதிவிலக்குக்கு உட்பட்ட வருமான அளவு 1,50,000. மறு ஏற்றுமதி வணிகம் என்றால் என்ன? இறக்குமதி ஏற்றுமதி வணிகம். இரண்டாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற ஆண்டு, இந்த ஆப்ஷன்ல எதுவுமே இல்லை, 1968 சென்னையில் நடைபெற்றது. இரண்டாம் உலக தமிழ் மாநாடு 1968 ஆண்டு சென்னையில் நடைபெற்றது. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றில் 1930 ஆண்டுடன் தொடர்புடையது சட்ட மறுப்பு இயக்கம். பொன்னியின் செல்வன் என்ற தமிழ் நாவலை எழுதியவர் கல்கி. சர்க்காரியா கமிஷன் நியமனம் செய்யப்பட்டது மத்திய மாநில அரசு உறவு முறையை ஆராய. தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரக இயக்கத்தை தலைமையேற்று நடத்தியவர் சி. ராஜகோபாலாச்சாரி. தமிழ் கவிஞர் சுப்பிரமணிய பாரதியின் பிறந்த ஊர் எட்டயபுரம். இதோட ஜிகே முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது புது தமிழ். செய்யப்பாட்டு வினையை கண்டறிக. கந்தன் யாரால் அழைக்கப்பட்டான்? இதுதான் செய்யப்பாட்டு வினை. முயன்றால் முடியாதது எது? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். அந்தோ சித்த வைத்திய முறை அழிய தொடங்கிவிட்டது. எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். பிரித்தெழுதுக. பழமொழி பழமை பிளஸ் மொழி. பிரித்தெழுதுக. சிலப்பதிகாரம் சிலம்பு பிளஸ் அதிகாரம். கம்பரை புரந்த வள்ளல் சடையப்ப வள்ளல். உமறு புலவர் இயற்றிய நூல் சீரா புராணம். இலக்கண குறிப்பு தருக. அவி உணவு இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஆக்கமும் கேடும். இலக்கண குறிப்பு எண்ணும்மை. பெயர் சொல்லின் வகை அறிக. தலை அப்படிங்கிற சொல்லின் பெயர் சொல் சினை பெயர். பட்டியல் 1 பட்டியல் 2. இடர் துன்பம். தொன்மை பழமை. ஓங்க உயர. இன்றியமையாதது முக்கியமானது. செய்வினை வாக்கியத்தை கண்டறிக. திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படிங்கிறது செய்வினை வாக்கியம். பட்டியல் 1 பட்டியல் 2. களனி வயல். பெற்றம் பசு. இளைஞர் உறவினர். சிவிகை பல்லக்கு. பட்டியல் 1 பட்டியல் 2. பாரதிதாசன் புரட்சி கவிஞர். ராஜம்மாள் தேவதாஸ் கல்விக்குழு. பாரதியார் விடுதலை கவிஞர். காந்தியடிகள் அண்ணல். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. பாரி கபிலருக்கு பரிசு தந்தான். எதிர்ச்சொல் வென்று தோற்று. சீட்டுக்கவி என்ற பாடலை எழுதியவர் பாரதியார். நரை முடித்து சொல்லால் முறை செய்த அரசர் கரிகார் சோழன். ஆழ்கடல் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. பேரானந்தம் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. தாயை கண்ட சேயை போல. ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் மகிழ்ச்சி. நகமும் சதையும் போல பகைமை. மழை காணா பயிர் போல வாடுதல். இலவு காத்த கிளி போல ஏமாறுதல். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நண்டு நாடு நீர் நீத்து நுந்தை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தந்தம் தாமரை திரும்பு தீர்வு துன்பம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அன்பு ஆறு இமயம் ஈகை உலகம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. சங்கு சாலை சிறகு சீற்றம் சுற்றம். ஒளி வேறுபாடு சரியான பொருள். வேலை அப்படின்னா பனி. இந்த வேலை அப்படின்னா பொழுது. சென்னிமலை அண்ணாமலை ரெட்டியார் எழுதிய காவடி சிந்து எந்த கடவுளை பற்றியது? முருகப்பெருமான். பொருந்தாத சொல்லை கண்டறிய. மராட்டியர். சேரர் சோழர் பாண்டியர் ஒன்று. மராட்டியர்ங்கிறது பொருந்தாத சொல். தினமும் உடற்பயிற்சி செய். எவ்வகை வாக்கியம்? கட்டளை வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. அறிவாளர் தீண்டாமையை ஏற்பதில்லை. யார் தீண்டாமையை ஏற்பதில்லை? மரபு பிழை நீக்கிய சொற்றொடரை தேர்வு செய்க. ஓவியர் படத்தை வரைந்தார். மரபு பிழையற்ற தொடர் சங்கு முழங்குகிறது. முறையாக அமைந்த சொற்றொடர் யாதும் ஊரே யாவரும் கேளி. எழில் என்ற சொல்லுக்கு சரியான பொருள் அழகு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. பிசிராந்தையார் சோழனுக்கு அன்னச்சேவல் மூலம் செய்தி அனுப்பினார். பட்டியல் 1 பட்டியல் 2.
நூல் மற்றும் நூலாசிரியர்: திருக்குறள் திருவள்ளுவர், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கலிங்கத்து பரணி செயங்கொண்டார், திருச்சிற்றம்பலக்கோவை மாணிக்கவாசகர். சேர்த்து எழுதுக: தெற்கு பிளஸ் பாண்டி, தென் பாண்டி. ஏற்று தமிழ் சொல்: ஜெராக்ஸ், நகலகம், பிரசங்கம், சொற்பொழிவு. விடைக்கேற்ற வினா: குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். எது கல்லாமல் பாகம்படும்? பட்டியல் 1, பட்டியல் 2. தேம்பாவணி வீரமாமுனிவர், ராமாயணம் கம்பர், பெரிய புராணம் சேக்கிழார், பூங்கொடி முடியரசர். இலக்கண குறிப்பு: பொதிர்க்குள், வினைத்தொகை. பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. சினத்தை அடக்குவது நல்லது. இதுதான் பிறவினை வாக்கியம். சித்த மருத்துவம் என்பதே தமிழ் மருத்துவம் ஆகும். எவ்வகை வாக்கியம்? செய்தி வாக்கியம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. திருவள்ளுவரை அனைவரும் அறிவர். அனைவரும் திருவள்ளுவரை அறிவாரோ? எதிர்ச்சொல்: மன்னிப்பு, தண்டிப்பு. சரியான பொருள் தேடு. அரவம் அப்படின்னா பாம்பு, வேலம் அப்படின்னா யானை. சரியான இலக்கண குறிப்பு தேர்ந்தெடு. உரி, ஈ அப்படின்னா சொல்லிசை, அளவடை. சரியான விடையை தேர்வு செய்க. கம்பர் காலத்தில் வாழ்ந்த புலவர் புகழேந்தி. சரியான விடை முத்தமிழ் காப்பியம் அப்படிங்கிறது சரியான விடை. சிலப்பதிகாரம். சரியான இலக்கண குறிப்பு தருக. அவரவர் அப்படிங்கிறது அடுக்கு தொடர். பட்டியல் 1, பட்டியல் 2. கரி யானை, பரி குதிரை, அரி சிங்கம், சமர் போர். சரியான விடையை தேர்வு செய்க. பாலை திணை என்பது மணலும் மணல் சார்ந்த பகுதி. பா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் பாட்டு. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் அரசன். பார் என்னும் வேர்ச்சொல்லின் வினையேற்றம் பார்த்து. வா என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனின் பெயர் வந்தவன். வலுவு சொற்களற்ற வாக்கியம். வலப்பக்க சுவரில் எழுதாதே. வலுவு சொல் திருத்தம் பெற்ற சொல் இளநீர். வலுவு சொல் திருத்தம் பெற்ற சொல் ஆற்றங்கரை. சரியான விடையை தேர்ந்தெடுக. வடமொழியில் ராமாயணத்தை எழுதியவர் வால்மீகி. புலி பசித்தாலும் புல்லை தின்னுமா? எவ்வகை வாக்கியம்? வினா வாக்கியம். பெயர் சொல்லின் வகை. மார்கழி அப்படிங்கிறது காலப்பெயர். பட்டியல் 1, பட்டியல் 2. புகார் காண்டம் 10 காதைகள், மதுரை காண்டம் 13 காதைகள், வஞ்சி காண்டம் 7 காதைகள், சிலப்பதிகாரம் 30 காதைகள். பட்டியல் 1, பட்டியல் 2. சங்கமம் கூடல், நித்திரை உறக்கம், வசந்தம் இளவேணி, நதி ஆறு. தோன்றுவன் சரியான இலக்கண குறிப்பு. ஆண்பால் ஒருமை வினைமுற்று. வந்தான் இச்சொல்லின் வேர்ச்சொல் வா. சென்றான் இச்சொல்லின் வேர்ச்சொல் செல். சந்திப்பிழை இல்லாத தொடர். பசு புலி தோலை பொறுத்து கொண்டது. பொருந்தாத சொல் ஐயம். பொருந்தாத சொல் சமைத்தல். இந்த சொல்ல பொருந்தாத சொல் பிழை. எதிர்ச்சொல் அழிவு அப்படின்னா ஆக்கம். பெருமை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் சிறுமை. சொல்லால் முறை செய்தான் சோழன். குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். இதில் அமைந்துள்ள எதுகை சொல்லால் கல்லாமல். தமிழ் சொல்லை கண்டறிக. பேருந்து. மரபு பிழைகள் அச்சத்தொடர் எது? நாய் குறைக்கும். தமிழ் சொல்லை கண்டறிக. வாழ்க்கை. மரபு பிழைகள் அச்சத்தொடர் மயில் அகவும். மரபு பிழைகள் அச்சத்தொடர் காகம் கரையும். அறவோர்க்கு அழித்தல், துறவோர்க்கு எதிர்த்தல். இதில் அமைந்துள்ள எதுகை சொல் அறவோர்க்கு, துறவோர்க்கு. பொருந்தாத சொல்லை கண்டறிக. கருமை, செம்மை, வெண்மை ஒன்று. தாய்மை அப்படிங்கிறது பொருந்தாதது. அடுத்து பகுதி, விகுதி, இடைநிலை ஒன்று. எதுகை அப்படிங்கிறது பொருந்தாது. முறையாக அமைந்துள்ள சொற்றொடர் அறவோர்க்கு அழித்தலும், அந்தனர் ஓம்பலும். முறையாக அமைந்த சொற்றொடர் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏற்றுவர். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. தமிழரின் உள்ளத்தில் நல்லுணர்வுகள் நிறைந்திருந்தது. தமிழர்களின் உள்ளத்தில் நல்லுணர்வுகள் நிறைந்திருந்தன. மோனை சொற்களை தேர்ந்தெடுக. திருமறை காட்டில் சிறந்தது எம்மொழி. திருமறை சிறந்தது. இதுதான் மோனை சொற்கள். எதுகை சொற்களை தேர்ந்தெடுக. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை. முயற்சிங்கிறதுக்கு முயற்சி இன்மைங்கிறது எதுவுமே, இது ரெண்டுமே எதுகை சொல். வைகை சங்கமம் ஆகும். கடல். எந்த கடல் அப்படின்னா வங்கக்கடல். இந்தியாவின் தொன்மையான மொழி தமிழ். உலகத்து தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என பாடியவர் கவிமணி. கட்ட பொம்மனிடம் வரி கேட்ட ஆங்கிலேயர் ஜாக்சன். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர். சேர்த்தெழுதுக. நன்மை பிளஸ் அறிஞர் நல்லறிஞர். ஆசார கோவை எடுத்து கூறுவது ஒழுக்கத்தை.
இதோட தமிழ் முடியுது. நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸோட டீட்டெயில் ஆன்சர். 41வது சம்முக்குரிய ஆன்சர், இது 42வது சம்முக்குரிய ஆன்சர், இது 43வது சம்முக்குரிய ஆன்சர், இது 44வது சம், அடுத்து 47வது சம், அடுத்து 48, 65வது சம். இதுதான் டிஎன்பிசி குரூப் 2க்குரிய பொது தமிழ் மற்றும் பொது அறிவு ஒரிஜினல் வினாத்தாள் விடை 2009 கூறியது. தேங்க்யூ.